மாநகராட்சியின் மனித கழிவுகள் ஆற்றில் திறந்துவிடப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது. சுகாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சியில் தற்போது 42 வார்டுகள் உள்ளன. தற்போது மாநகராட்சியோடு 11 ஊராட்சிகள் இணைக்கப்படுவதால் கூடுதலாக 60 வார்டுகளாக உயர்த்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வீடுகளுக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை வழியாக செல்லும் கழிவுநீர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் பராமரிக்கப்படும் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு சென்றடைகிறது. அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு விவசாயத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாத காரணத்தினால் பாதாள சாக்கடை வழியாக செல்லும் கழிவுநீர் மற்றும் மலம் கலந்த நீரை மாநகராட்சி ஊழியர்கள் விவசாயத்திற்காக நீர் செல்லும் வாய்க்கால்களிலும் குடிநீருக்கு பயன்படுத்தப்படும் வாய்க்கால்களின் மூலமாகவும் திறந்து விடுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். கடையக்கூடிய ஆறில் இந்த வெள்ளாத்து தண்ணியும் இந்த குண்டாத்து தண்ணியும் போய் உள்ளே கலக்கிறதுனால இந்த தண்ணி வள்ளத்தரா கோட்டை, வாண்டாக்கோட்டை, அந்த பக்கம் அரிமளம், அந்த பக்கத்தில் உள்ள ஏரியா பூராவே மணியம்பள்ளம், கடற்கரை வரைக்கும் போகுது. இந்த தண்ணி கடற்கரை வரைக்கும் உள்ள விவசாயத்துக்கு இது பயன்படுத்தக்கூடிய இந்த தண்ணி தற்பொழுது இது தண்ணியாக போகவில்லை, சாக்கடையாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. அதாவது செப்டி டேங்கில் உள்ள சாக்கடைகளும் மற்ற இதர கழிவு நீர்களும் இதில் கலந்து போயிட்டு இருக்கிறதுனால இதனால் மனிதர்களுக்கு பெரும்பாலான அளவில் நோய்களை பரப்பக்கூடிய அபாயங்கள் உண்டாகி உள்ளது. மாடு ஆடுகளுக்கெல்லாம் நோய் ஏற்பட்டு இந்த தண்ணியை குடித்ததுனால ஏற்பட்டு மாண்டுக்கிட்டு இருக்கு. அதை இல்லாமல் விவசாயமும் முழுக்க செய்ய முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் எல்லாம் அல்லோலம் பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கழிவுநீர் கொட்டப்படுவதால் கொசு தொல்லை தாங்க முடியவில்லை என்றும் குழந்தைகளுக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த சாக்கடை தண்ணியை நைட்டு பொழுதா இருட்டான உடனே கழிவு நீரை கொண்டுட்டு நைட்டில் ஊற்றி விட்டுறாங்க. மழை பெஞ்சிச்சுன்னா அந்த கீழே அண்டர் கிரவுண்டில் இருந்து தண்ணி பட்டு நாத்தம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை, கொசு கடிக்குது. இந்த மண்ணில் விளையாடுறதுனால இந்த பிள்ளைங்களுக்கு தேமை மாதிரி ஏற்பட்டு தோல் வியாதி வருது சார். இந்த தண்ணி முதல்ல நல்ல தண்ணியாக இருந்துச்சு, இப்போ இந்த தண்ணி புல்லுமே சாக்கடை ஆகிருச்சு. இதை கொஞ்சம் நிப்பாட்டையோ கொஞ்சம் வழிமுறை செய்யுங்க சார். ஆடு மாடுகள் குடிப்பதற்கு கூட தண்ணீர் உகந்ததாக இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொசுக்கள் பெருகி மக்களுக்கு அநேக நோய்கள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைட்ல கொசுக்கள் தொல்லை அதிகம், மக்களுக்கு காலரா வியாதி நிறைய வருது. பொழைச்சிட்டு வீட்டில் படுக்கிறது கூட நிம்மதி இல்லாம கொசு கடிக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த தண்ணியை கொஞ்சம் எங்களுக்கு கட்டுப்படுத்தி சுகாதார தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, மழை தண்ணி அது வந்தா போதும். மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு கேள்விக்குறியான சுகாதாரத்தை மீட்டு தர வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோளாக இருந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் காமராஜுடன் சத்தியம் செய்தியும் செய்திக்குழு.